அனைவருக்கும் வணக்கம். தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக போன அந்த படத்தினுடைய நடிகர் ஜீவா அவர்கள் திரையரங்கில் பேசின வார்த்தை தான் இப்போதைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. படித்து சொன்னமாடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு அப்படிங்கிற வார்த்தையை திரையரங்கில் அவர் பேச, திரையரங்கில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதுக்கு கைத்தட்ட, அதை எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்ப, அதற்கு எதிர்த்தரப்பு இந்த வார்த்தை செப்டம்பர் 27 41 பேர் மரணத்துக்கு பிறகு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொன்ன வார்த்தை, இதை எப்படி காமெடியாக மாற்ற பார்க்குறீங்க? 41 பேர் மரணத்தை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதற்காக அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னார்? அதை எதுக்கு காமெடியாக ஜீவா பயன்படுத்துறாரு அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி சொன்ன படிச்சு சொன்னோம்டா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தை சமூக வலைதளங்களில் செப்டம்பர் 27க்கு பிறகு மீமாக ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், யூடியூப்பில் எங்கே போனாலும் இதை வச்சு மீமை பார்க்க முடிஞ்சுது. அந்த நேரத்தில் தான் தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற மலையாள இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் அப்படிங்கிற இயக்கத்தில் நடிகர் ஜீவா நடித்து வந்த இந்த படத்தினுடைய டீசர் வெளிவந்துச்சு. அந்த டீசருடைய இறுதி பகுதியில் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தை வந்ததுனால இந்த டீசர் வெற்றி அடைஞ்சிச்சு. டீசர் வெற்றி அடைஞ்சோன்னே இந்த படக்குழு படத்திலையும் இந்த வாசகத்தை இறுதி காட்சியில் பயன்படுத்தியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக ப்ரொமோஷனுக்கு போன நடிகர் ஜீவா அவர்கள் இது ரொம்ப கொண்டாடப்படுது, இது ரொம்ப ஹிட் ஆகுது, சொல்லப்போனால் இந்த வார்த்தை தான் இந்த படத்திற்கான ஐடென்டி கார்டுன்னு சொல்லலாம். இந்த படத்திற்கான ஆடியன்ஸை இழுத்ததே இந்த வார்த்தை தான். அப்போது இதையே ட்ரெண்டாக மாற்றோன்னு சொல்லி தேட்டரில் போய் படித்து சொன்னமாடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பேச, இதை ஒட்டுமொத்தமான தாவேக்காவுடைய தற்குறி கும்பல் இருக்குல்ல, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை எடுத்து பரப்பிட்டாங்க. இதை எடுத்து பரப்பினது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவத்தை நார்மலைஸ் செய்வது போல, கரூர் சம்பவத்துக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, கரூர் சம்பவத்துக்கும் தாவேக்காவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை வச்சு நார்மலைஸ் பண்றாங்க. அங்கதான் நம்முடைய கேள்வி எழுது. படிச்சு சொன்னீங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நடிகர் ஜீவா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெற்றி படம் கிடைச்சிருக்கு. அந்த படத்துடைய கதை, திரைக்கதை, படம் எடுத்த விதம் நல்லா இருந்தால் மக்கள் கொண்டாடுறான். சொல்லப்போனால் பொங்கலுக்கு வந்த படங்களில் இந்த படம் தான் திரையரங்கம் நிறைந்த காட்சிகளாக போய்கிட்டு இருக்கு. நடிகர் ஜீவா அவர்கள் கரூர் சம்பவத்தை பார்த்திருப்பார். கரூர் சம்பவத்துக்கு யார் காரணங்கிறதும் ஜீவாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீவாவுக்கு படம் ஓடணும், அண்ணன் படம் வரலை, அதனால தம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வெறியில் இருக்கக்கூடிய, வெறி பிடிச்சிருக்கக்கூடிய விஜய் ரசிகருடைய வெறியை தணிக்க அவர் அந்த ஆடியன்ஸை இழுப்பதற்கு இதை பயன்படுத்தலாம். உங்களுடைய படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வார்த்தையை சொல்றதுலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அந்த கூட்டம் அதை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்தில் நான் போயிருந்தேன். அந்த சம்பவம் நடந்த இரவே போக வேண்டியது, அதிகாலை 6 மணிக்கெல்லாம் நாங்கள் சம்பவ இடத்துக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட 2 நாட்கள் அதன் பிறகு அந்த இடங்களில் இருந்து பாதிக்கப்பட்டவங்க யார் யார் அப்படிங்கிறத நேரில் போய் முழுமையாக விசாரித்து சாட்டையில் காணொலியாக வெளியிட்டோம். அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவத்தை க்ளோஸாக இருந்து அங்கே இருந்த பல்வேறு நபர்கள்ட்ட நேரடியாக விசாரித்தோம். நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அந்த களத்தில் இருந்தாங்க. அந்த 8 மணிக்கு பிறகு மருத்துவமனையில் நின்ற களத்தில் நன்மாரன் உட்பட்ட பல பேர்ட்ட விசாரித்தோம். அந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு யார் போயிருந்தாலும், மனசாட்சி உள்ள யார் போயிருந்தாலும், வீட்டில் குழந்தைகள் இருக்கக்கூடிய யார் போயிருந்தாலும், அதாவது குழந்தைகள் இருக்காங்க, குழந்தை இல்லை, யார் போயிருந்தாலும் 1.5 வயது குழந்தை இழந்த அந்த தகப்பனுடைய கண்ணீரை பார்த்த யாருக்கும் கண்ணீர் வருமா வராதா? அதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி. 4 வயது குழந்தைய பறி கொடுத்துட்டு அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய தகப்பனுடைய கண்ணீரை பார்த்த பிறகு யாருக்கும் கண்ணீர் வருமா வராதா? எல்லா மரணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பல உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு சீமான வந்த பிறகு 11 மணிக்கு நாங்கள் மருத்துவமனையில் போகிறோம். காலையிலே போனால் கூட மருத்துவமனைக்கு 11 மணிக்கு போகிறோம். அப்போ ஆகாஷ் என்கிற ஒரு பையன் தன் காதலியோடு அந்த இடத்துக்கு போயிருக்கிறான். அந்த ஆகாஷ் அப்படிங்கிற பையன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவன். அவருடைய காதலி விஜயினுடைய ரசிகை என்பதனால அந்த விஜயை பார்ப்பதற்காக 2 பேருக்கு எங்கேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதம் கல்யாணம். 2 பேரும் போகிறாங்க. 2 பேர் இறந்த உள்ளுக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ளே க்ரௌடுக்குள்ளே போகிற காணொலி கூட வெளிவந்துச்சு. அந்த பையன் படுத்திருக்கிறான். அவங்க சுற்றி உறவினர்கள், நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர், ஆனால் நம்ம பையன்
நம்ம பையனை ஓடி ஆடி வேலை பார்க்கக்கூடிய பையனொன்னு அண்ணன் சீமான் கலங்கி நிற்கிறாரு. என்னால் நிற்கவே முடியல. ஏன்னா சுற்றி மரண ஓடம். நாங்கள் போகும்போது 5 உடலில் வந்து அந்த ஒப்படைக்கிறாங்க. அப்போ தான் இரவுலேருந்து காத்து கிடந்த அந்த மக்கள் வந்து கொதிநிலையில் இவங்களை எப்படி உள்ள விடலாம் அப்படின்னு கேட்டாங்க. அது சீமானையா உள்ள விடலாம்னு இல்லை, அவங்களுக்கு இரவு முழுக்க நாங்கள் காத்துக்கிட்டோம், திடீர்னு இவங்க போகிறாங்களேங்கிற அந்த கொந்தளிப்பில் கூட நிறைய பேர் பேசினா நான் கூட வாதம் பண்ணேன். அப்போ எல்லாருமே ஒரு கொதிநிலையில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு போன யாராக இருந்திருந்தாலும் அழுதுருப்பாங்க. ஏன் 41 பேர் அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு விஜயே அந்த இடத்துக்கு போயிருந்தார். அவர் போக மாட்டார், போகலை, அது வேற விஷயம். போயிருந்தாருன்னா அவர் கண்ணீர் வடிச்சிருப்பாரா, வடிக்க மாட்டாரா? திமுகவுடைய அரசின் மீது, அமைச்சர் மகேஷ் பொய்யாமலின் மீது விமர்சனம் செய்ய, கேள்வி கேட்க 1000 சம்பவங்கள் இருக்கு, 1000 சான்றுகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க கரூர் சம்பவத்தில் யாருடைய காலதாமத்தால் மரணம் நடந்துச்சு, யாரால இந்த மகனம் நிகழ்த்தப்பட்டு உலகத்துக்கு தெரியும். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணா, படிச்சு சொன்னோம்னு சொல்லி படிச்சு சொன்னாங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்களான்னு சொல்லி மகேஷ் பொய்யாமலி கேட்குறாரு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணினீங்களா? மகேஷ் பொய்யாமலி கேட்பது தவறு. அவர் எப்படி கேட்கலாம்? அவர் ஏன் உடனே வந்தார்? அவர் ஏன் அழுதாரு? அவர் நாடகம் ஆடினார்ல எதுக்கு விஜய் நாடகம் ஆட போல? நாடகம் ஆடவாவது, கண்ணீர் வடிக்கவாவது, அது மீடியாவுக்கு வரட்டுமாவது மகேஷ் பொய்யாமலி போனார்ல, செந்தில் பாலாஜி போனார்ல, முதலமைச்சர் போனார்ல, நீங்கள் நாடகம் ஆடக்கூட ஏன்டா போகலை? அதான கேள்வி. இப்போ அதெல்லாத்தையும் தாண்டி அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுனீங்களா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு பின்னாடி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணினீங்களா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்குமா? கரூர் காவல்துறை 11 நிபந்தனைகள் தான் கண்டிஷன். 11 நிபந்தனை கொடுத்து இந்த 11 நிபந்தனைகளையும் அப்படின்னு ஊதி காற்றுல பறக்க விட்டது யாரு? காவல்துறை கொடுத்த கண்டிஷனில் மரங்களில் ஏறக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறக்கூடாது, அந்த மின் ஒயர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஏறக்கூடாது. கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா? மரங்களில் ஏறினீங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினீங்க, மின் ஒயர்கள் போகக்கூடிய கம்பங்களில் ஏறினீங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த வேலுச்சாமி பொறுத்தவரை 2 பக்க சாலைகளையும், அது கிட்டத்தட்ட ஒரு 100 அடி சாலை, அது ஒன்றும் குறுகிய சாலைலாம் கிடையாது, 100 அடி சாலை, ஒரு 4 பெரிய கண்டெய்னரை கொண்டு நிப்பாட்டலாம், அந்த அளவுக்கான பெரிய சாலை. இந்த எரும மாட்டு வாகனம், விஜயனுடைய வாகனமே போய் நிற்கிற அளவுக்கான சாலைன்னா அது எவ்வளோ பெரிய சாலைன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி வேலுச்சாமி போகிறவங்க அழிஞ்செல்லாம் போயிடல, அது அப்படியே ஜெனோசைடு வந்து மொத்தமாக குண்டு போட்டு ஹிரோஷிமா நாகசாகி மாறிடல, அது இன்னைக்கு லைவ்ல தான் இருக்குது. யார் வேணாலும் கூகுளில் கூட போய் பார்க்கலாம். அந்த வேலுச்சாமிபுரத்தில் 2 பக்கம் இருக்கக்கூடிய கடைகளில், ஆஸ்பட்டா சீட்டு கூரைகளில், அதே போல் வந்து அந்த கடைகளில் நிழலுக்காக போடப்பட்ட வேயப்பட்ட இந்த தென்னங்கீற்று கூரைகளில் ஏறி உட்கார்ந்தது யார்? மரக்கிளையில் உட்கார்ந்து அந்த மரத்தினுடைய கிளை ஒடிஞ்சி கீழே விழுந்ததுனால தான் முதல் கூட்ட நெரிசல் மரணம் நிகழுது. அப்போ கண்டிஷன் அங்கே ஃபாலோ பண்ணல. நீ மரத்தில் ஏறாமல் இருந்திருந்தா, மரக்கிளை ஒடியாமல் இருந்திருந்தா, மரக்கிளை ஒடிஞ்சு கீழே விழாமல் இருந்தா, கீழே விழுந்தவன் ஆள் மேலே விழாமல் இருந்திருந்தா, அந்த ஆள்கள் மொத்தமாக விழாமல் இருந்தால் அந்த கூட்ட நெரிசல் மரணம் நிகழ்ந்திருக்காது, 41 பேர் செத்துருக்க மாட்டான். மொத்தமாக அந்த வேலுச்சாமிபுரத்தில் அந்த மரத்து மேலே வந்து ஒருத்தன் கீழே விழுறான், கீழே விழுந்தவன் ஆள் மேலே விழுறான். அந்த ஆள் என்ன ஒருத்தர், அதாவது ஒரு 25,000 பேர் திரண்டு நிற்கிறான், அதுக்குள்ளே ஏற்கனவே வாகனம் வந்து பிதுங்கி நிற்குது. அந்த நேரத்தில் ஒருத்தன் மேலேருந்து பொத்து நிற்கிறோம் போது விழுந்த உடனே 2 பேர் சரிகிறான். சரன்னு சீட்டுக்கட்டில் சரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல மட்டுமே 18க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த மரணத்தை போய் ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனமாக வச்சு அதை நார்மலைஸ் பண்ணுற மனநிலை எவ்வளோ ஆபத்தான மனநிலை. காவல்துறையின் குற்றச்சாட்டே கண்டிஷனை ஃபாலோ பண்ணலங்கிறதான், சிபிஐயின் குற்றச்சாட்டும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணலங்கிறதான். விஜய் 12:45 சொல்லப்போனால் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7:15 வராரு. கண்டிஷன் ஃபாலோ செய்யப்பட்டிருக்கா? விஜய் 12 மணிக்கு வந்து அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணியிருந்தா, சொன்ன நேரத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த மரணம் இல்லை. அப்போ விஜயினுடைய காலதாமதம் கிட்டத்தட்ட 7 மணி நேர காலதாமதம் தான் இவ்வளோ பெரிய மரணத்துக்காரன். இதை செப்டம்பர் 27 இன்றைக்கு வரைக்கும் ஏன் சிபிஐ கூட்டா கூட நான் போய் சொல்லுவேன். விஜயினுடைய காலதாமதம் மட்டுமே இந்த 41 பேர் மரணத்துக்குரிய முதல் முக்கிய காரணம். அப்போ அங்கே கண்டிஷன் ஃபாலோ செய்யப்படலை. அதை எல்லாத்தையும் தாண்டி 7:15 வர்றாருல, 5:15 கரூருக்குள்ள என்ட்ராயிறாரு. என்ட்ராயி அந்த திருக்காம்புலியூர் அந்த பகுதியிலிருந்து விஜய் தலைமறைவாகிறார். காருக்குள்ளேயே, பஸ்ஸுக்குள்ளேயே தலைமறை வர்றாரு. அவர் அந்த வர 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 மக்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் 1 மணி நேரம் ஓய்வு, ரெஃப்ரெஷ் ஆகணும். உலகத்திலே 1 மணி நேரம் மூஞ்சிகள் வர ஒரே ஆள் இவர் தான். உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுனால அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நேராக கூடத்தான் போவார் போல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் விஜய் பேச்சை கேட்க ஒன்றும் வரல. விஜய் பார்க்க தான் வரான். ஏன்னா 10 நிமிஷம் தான் பேச போறாரு. 10 நிமிஷம் பேச்சக்கே ஒன்று வரல. எல்லாரும் சினிமாவில் நடிச்சோமே, அவர் ஹைட்டாக இருக்காரா, ஒயிட்டாக இருக்காரா, வெயிட்டாக இருக்காரா, மச்சம் இருக்கா, மச்சம் இல்லையா, ஆள் எப்படி இருக்காரு, அவர் கை அசைப்பாரா, அசைக்க மாட்டாரா, சினிமாவில் பார்த்த மாதிரியா இருக்காரு, பார்க்க தான் வர்றான். அப்போ பார்க்க வந்தவனை அப்படியே பார்த்துருந்தா திருச்சியில் நடந்தது போல
பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் நடந்தது போல எல்லாரும் பார்த்துட்டு கலைஞ்சிருப்பான். இவர் உள்ளே போனதுனால திட்டமிட்டு இந்த க்ரௌடு மொத்தமாக அந்த இடத்துக்கு வரணும், நாம தான் பெரிய மாசு பிடுங்கிங்கிறத காட்டணும், நாம தான் வந்து பெரிய ஆள் தமிழ்நாட்டிலே வந்து பக்கா மாசுங்கிறத காட்டணுங்கிற அந்த மாஸ் க்ரௌடு மென்டாலிட்டியில் மொத்த க்ரௌடையும் உள்ளே வைப்போம், என்னதான் அவனு பார்ப்போம், நாமளா செந்தில் பாலாஜி, நாமளா திமுகவா போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மனநிலையில் அவர் மொத்தமாக எல்லாத்தையும் அங்கே கூட்டு போனதால மட்டும்தான் இந்த மரணம் நிகழ்ந்துச்சு. அப்போ இது கண்டிஷன் ஃபாலோ செய்யப்பட்டிருக்கா? செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதியோ 23ஆம் தேதி தான் காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதி கடிதம் எழுதி கொடுக்கும்போதே 10,000 பேர் வருவார்கள் எழுதி கொடுக்குறாங்க. 10,000 பேர் வருவதாக சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25,000 பேர் திரண்டதாக சொல்லப்படுது. அப்போ 25,000 பேர் வர்றது தப்பு இல்லை, 50,000 கூட விஜய் பேர் பார்க்க வரட்டும். அந்த 25,000 பேர் வர்றாங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்த கண்டிஷன்ஸை தாவேகா ஃபாலோ பண்ணிச்சா? அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்குற தப்பு இல்லை, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணு சொன்னோமே, கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா? 25,000 பேர் வரதா இருந்தால் அந்த இடத்துல குறைந்தபட்சம் கார் பார்க்கிங் தயார் பண்ணிக்கணும், ஒரு கண்டிஷன் பண்ணலை. தடுப்புகள் தயார்படுத்தணும், அது கண்டிஷன் பண்ணலை. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்படணும், அது ஒதுக்கப்படலை. தண்ணீர் போத்தல்கள், தண்ணீர் பாட்டில், வாட்டர் பாட்டில் வைக்கணும், வைக்கலை. கழிவறைகள், மொபைல் லாண்ட் வைக்கணும், வைக்கலை. இதை எல்லாத்தையும் தாண்டி கார் பார்க்கிங்கில், பைக் பார்க்கிங்கில் போட வேண்டிய வண்டிகளை 2 பக்கம் சாலைகள் சந்துகளை போட்ட உடனே கூட்ட நெரிசல் ஆகியும் அந்த சாலை வழியாக மக்கள் போக முடியல. அப்போ எந்த விதமான கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் மரணம். அப்போ அந்த வார்த்தையில் எந்த தப்பும் இல்லை. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் ஒரு திரைப்படத்தில் காட்சியாக வச்சது மட்டும் இல்லாமல் அந்த காட்சியை கொண்டு போய் திரையரங்கில் பேசி அதை வச்சு தாவேக்கா எந்த தப்பும் பண்ணலை, இந்த பழிபூரம் வேற யாரோ பண்ணாங்க, எங்க தலைவர் உத்தமர், யோக்கியர், நல்லவர் அப்படின்னு பிம்பம் கட்டுறதுக்கு பாருங்க, அது ஒட்டுமொத்தமான அயோக்கியத்தனம். அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி வேங்கவேல் விவகாரத்தில் போய் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க சொன்னமே, பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா அது தப்பு. மேல்பாதி கோவில்ல 2 சமூக மக்களும் சாமி கும்பிட முடியல, அங்க போய் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொன்னமே, பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா அது தப்பு. கள்ளக்குறிச்சியில் 63 பேர் செத்து போனாங்கல்ல, அங்கே போய் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் செத்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா அது தப்பு. விவசாயிகள் குண்டசத்தை கைது செய்யப்பட்டாங்க, அங்கே போய் நீங்கள் எதுக்கு சிப்காட் எடுத்து போராடுறீங்க, நீங்கள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணியிருந்தா விவசாயிகளை கைது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தா அது தப்பு. இப்போ ஆத்துமல் கொள்ளைக்கோ கனிமூல கொள்ளைக்கோ ஏற்று போடக்கூடிய நபர்களை பார்த்து அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தா அது தப்பு. இங்கே கண்டிஷன் ஃபாலோ செய்யப்படலை. கண்டிஷன் ஃபாலோ பண்ணதுனால தான் ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்குங்க, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இருசக்கர வாகனத்தில் போனவன் பேருந்தினுடைய கீழே போய் விடுறான். யார்? விஜயனுடைய பிரச்சார வாகனத்துக்கு கீழே போய் விடுறான். அந்த வாகன ஓட்டுநர், உள்ள இருக்கிற தடிமாட்டு பயலுக்கு, அந்த செக்யூரிட்டி எவனுமே கண்டுக்காம போயிட்டே இருக்கானுங்க. கொஞ்சம் தவறு இருந்தால் 2 பேர் பிதுங்கி சட்னியாக இருப்பான், அவனை வந்து வலிச்சு தான் அள்ள வேண்டியிருக்கும். அப்போ இங்கே கண்டிஷனை ஃபாலோ பண்ண விட்டது யாரு? உலகத்தில் இல்லை, எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு கொடுமை நடந்தே கிடையாது. ஒரு நடிகனை பார்க்க போய் செத்துது, ஒரு கட்சி தலைவனை பார்க்க போய் செத்துது, மொழிப்போரில் செத்துருக்கான். ஏன் ஜல்லிக்கட்டு களத்தில் கூட போராடியவர்கள் வந்து அடிபட்டிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட்டில் போராடி 13 பேர் உயிர் துறந்தாங்க. விவசாயிகள் இங்கே குண்டடிப்பட்டு செத்துருக்காங்க. தாமிரபரணி ஆற்றில் வந்து கூலி உயர்வு கேட்டு போடிய மாஞ்சோலை தொழிலாளர்கள் இங்கே செத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரலாற்றில், நான் படித்த புத்தகங்களில், கேள்விப்பட்ட வரலாற்றில் உலகத்திலேயே ஒருத்தனை பார்க்க போய் செத்தது இங்கே தான். ஏன்னா கண்டிஷனாக ஃபாலோ பண்ணல. இவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது, கரூரில் மட்டும் கிடையாது, இவனுக்கு எங்கேயுமே பிரேக் த ரூல்ஸ் தான். நேற்று ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பொது நிகழ்வு, அதை அரசு நடத்துது. அரசு நடத்துவதால் அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க புகைப்படத்தை போடுறாங்க. அதிமுக ஆட்சியாக இருந்தால் அதிமுக புகைப்படம் இருக்கும், திமுக ஆட்சியாக இருந்தால் திமுக புகைப்படம் இருக்கும். நியாயப்படி அங்கே ஒரு பொதுவான அடையாளம் இருக்கணும். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அவங்கவுங்க புகைப்படத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அங்கே போய் ஸ்டாலின் புகைப்படம் மட்டும் இருக்குது, ஏன் தாவேக்கா கொடியை காட்டக்கூடாதா? நீ தாவேக்கா கொடியை காட்டுவ, ஒருத்தன் மதிமுக கொடியை காட்டுவான், ஒருத்தன் வந்து திமுக கொடியை காட்டுவான், ஒருத்தன் பாஜக கொடியை காட்டுவான், ஒருத்தன் வந்து ஆர்எஸ்எஸ் கொடியை காட்டுவான், இன்னொருத்தன் வந்து பாமக கொடியை காட்டுவான். இப்படியே காட்டி காட்டி அது என்ன கட்சி கூட்டமா இல்லை ஜல்லிக்கட்டு போட்டியா? அங்கே போய் இதுக்கு பேர் என்ன? ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸுங்கிறது விதிக்கப்படாத விதி தான். அது விதிக்கப்பட்ட விதி கிடையாது, விதிக்கப்படாத விதி. ஒரு அறிவு இருக்கணும், ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும். இது ஜல்லிக்கட்டு காலம். எங்கே கொடியை காட்டணும்? விஜயனுடைய கூட்டத்தில் கொடியை காட்டலாம், பனையூரில் போய் கொடியை காட்டலாம். விஜயனுடைய பொதுக்கூட்டத்தில் கொடியை காட்டாமல் பொதுக்கூட்டம் போடவும் மாட்டார், பொதுக்கூட்டம் போடாலும் 10 நிமிஷம் கலைஞ்சு போயிடுவார். அங்கே போய் நீ கொடியை காட்டு. உன் கொடியை காட்டுறதுக்கு அது கொடியா இல்லை கோமணமாடா? எந்த இடத்தையும் கழட்டி காட்டுறதுக்கு இந்த மாட்டை கழட்ட முடியாதுன்றாங்கப்பா. இது தேவையாப்பா? உள்ளூர்ல இருந்துகிட்டு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க? மாட்டுக்கு பரிசு இல்லை, இந்த மாட்டிற்கு கேள்விக்குறி மாட்டுக்கு பரிசு இல்லை, கேள்விக்குறி மாட்டுக்கு பரிசு இல்லை.
ஏன்னா இவங்களுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏதோ ஒரு படத்துடைய ஒரு படம் ஓடிட்டு இருக்குங்க திரையரங்கில், அங்கே போய் டிவிக்கேன்னு கத்துறான். படத்துக்கும் டிவிக்கே என்னடா சம்மந்தம் இருக்கு? தியேட்டருக்கும் டிவிக்கே என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன்னா இவன் எல்லாருமே தியேட்டர்லேருந்து வந்தவன். இவன் போராட்ட களத்திலிருந்து வந்திருந்தா இவனுக்கு இந்த கொடியினுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு கட்சி கொடிகள், அது எந்த கட்சி கொடியாக இருக்கணும், தாவேகா கொடியோ திமுக கொடியோ நாம் தமிழர் கொடி, எல்லா கொடிக்கும் ஒரு மதிப்பு இருக்குல்ல. நாம் தமிழர் கொடிக்கு உயர்ந்த மதிப்பு இருக்கு. ஏன்னா அது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளை ஆண்ட புலிக்கொடி. சோழனுடைய புலிக்கொடி, கரிகால் சோழனுடைய புலிக்கொடி, ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி. அந்த கொடியை கட்சி கூட்டங்கள் தவிர வேற எந்த இடத்திலும் நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தாது. தலையில் அந்த கொடியை கட்ட மாட்டாங்க, அந்த கொடி தரையில் விட மாட்டாங்க. தரையில் விழுந்ததை பார்த்தா எங்கே போனாலும் சரி எடுத்து கட்டிட்டு போவாங்க. ஏன்னா அந்த கொடியை தங்கள் உயிர் போல நினைப்பாங்க. அந்த கொடியை வச்சு தான் பெற்றெடுத்த பிள்ளைகளே வாங்குறாங்க நாம் தமிழர் கட்சி. அப்படி மதிப்பாங்க கொடி. ஏன்னா அது புலிக்கொடி, ஒரு உயர்ந்த கொடி, தமிழனுடைய தன்மான கொடின்னு. ஆனால் நீ கொடியை என்ன பண்ணுற? கொடியை கொண்டு போய் திரையரங்களை காட்டுறது, கொடியை கொண்டு போய் ஆடியோ லான்ச்சில் காட்டுறது, கொடியை கொண்டு போய் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் காட்டுறது, கொடியை கொண்டு போய் கண்ட இடத்துலையும் காட்டுறது, கொடியை எங்கெங்கே வைக்கக்கூடாது அங்கெல்லாம் போடுறது. கொடியை கூட்டம் முடிஞ்ச உடனே சாக்கடைக்குள்ளே 2000 கொடி கிடக்கு, தாவேக்கா கொடி. இதுதான் அந்த கொடிக்கு கொடுக்க மதிப்பு. ஏன்னா அவன் கண்டிஷனை ஃபாலோ பண்ண மாட்டான். தாவேக்கா கும்பல் கேட்குது, எதுக்காக அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அங்கே போனார், எதுக்காக செந்தில் பாலாஜி அங்கே போனார், எதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தனி விமானம் பிடிச்சி அங்கே போனார் அப்படின்னு கேட்குறான். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி உண்மையிலே என்ன? ஏன் 41 பேர் மரணம் அடைந்தது தெரிந்தும் விஜய் அங்கே போகலை? விஜய் போயிருந்தா செந்தில் பாலாஜி போயிருப்பாரா? விஜய் போயிருந்தா மகேஷ் பொய்யாமொழி போயிருப்பாரா? விஜய் போயிருந்தா முதலமைச்சர் போயிருப்பாரா? விஜய் போகலை. விஜய் அதை பற்றி கவலைப்படலை. உலகத்திலே தன்னை நம்பி வந்த கட்சிக்காரனை துள்ள துடிக்க இறந்ததை கேள்விப்பட்டு பயந்து போய் அந்த இடத்திலிருந்து ஓடி வந்த கோழை விஜய். அந்த கோழை ஓடி போனது மட்டும் இல்லாமல் 4 நாள் வீட்டுக்குள்ளே பதுங்கி சன்னலையே பார்த்துட்டு 4 மணி நேரம் உட்கார்ந்துருந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் 4 நாளில் யாராவது கட்சிக்காரங்க வந்து அடிச்சிருவாங்களோ, யாராவது பனையூர் வீட்டை உடைச்சிருவாங்களோ, யாராவது பனையூருக்குள்ளே பூந்துருவாங்களோ, நேபாளம் போல் நம்ம வீட்லேயும் மாறிடுமோ அப்படின்னு தொடர்நடுங்கி கிடந்த ஒரு தொடர்நடுங்கி பய விஜய். அந்த தொடர்நடுங்கி பையனுடைய இந்த ரசிக கும்பல் இருக்குல்ல, இது கேள்வி கேட்குது. நீ ஏன் போன? சீமான் ஏன் போனார்? சாட்டை ஏன் போனார்? ஏன் இடுமானம் கார்த்திக் போனார்? ஏன் அவர் போனார்? இவன் நீ ஏன்டா போகலை? நீ ஏன் போகலை? நீ போகலன்னு சொல்லி ஒருத்தன் கூட கேட்கல. உலகத்திலே செத்து போன குடும்பத்தை. இப்போ எங்கள் பெரியம்மா இறந்து போச்சு. பெரியம்மாவுடைய மகன், எங்கள் பெரியம்மா மகன் இருக்காங்க, அண்ணன் கூப்பிட்டு, அண்ணன் நான் அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் சென்னையில், பெரியம்மா இறந்து போச்சு, வந்து என்னை வந்து பார்த்து போன்னு சொல்ல முடியுமா? இறந்து போனால் நம்ம தான் போகணும். யார் இறந்தாலும், அதாவது சொல்லுவாங்கள்ல, எதிரியாகவே இருந்தாலும், அவன் வந்து நமக்கு பிடிக்காதவனாக இருந்தாலும், நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவனாக இருந்தாலும், ஆனால் அவன் நம்ம சொந்தக்காரனாக இருந்தால், நமக்கு தெரிஞ்சவனாக இருந்தால், அவன் மரணத்துக்கு நாம் போய் நிற்கணும். குத்தி போட்டு போனாலும் கோழி கொண்டு போப்பாங்க, கொலை செஞ்சு போனாலும் இளவுக்கு வருவாங்கன்னு ஒரு வார்த்தை உண்டு மதியான கூட்டத்தில். அது மாதிரி நிற்கிறதான தமிழர் மரபு. செத்து போனான், நீ அன்னைக்கு தான் போகல. இறந்த பிறகு 4 நாள் கழித்து வீடியோ போட்டிங்களா, அன்னைக்கு போயிருக்கலாம். அன்னைக்கு கூட எனக்கு வரும்போது திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் சாலையில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது, சாலையில் 2 மரங்களையும் எனக்கு வந்து எந்த வாகனமும் போகக்கூடாது, கரூரில் 2 கிலோமீட்டர் ரேடியஸில் யாரும் இருக்கக்கூடாது, மீடியா வரக்கூடாது, சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது, நான் போய் பார்க்கணும். இவர் பெரிய பிடுங்கி இவர் வரும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்படி கேட்ட ஒருத்தரை நோக்கி நீ ஏன்ப்பா இது வரைக்கும் கரூர் சம்பவத்தை பற்றி செப்டம்பர் 27க்கு பிறகு அந்த வீடியோ போட்ட பிறகு ஒரு வார்த்தை ஏன் பேசலை? இனிமேல் என் கூட்டத்தில் என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய இந்த நண்பா நண்பி தோழா தொழில் என்னுடைய எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. யாரும் மரத்தில் ஏற மாட்டாங்க, யாரும் மின் கம்பத்தை தொட மாட்டாங்க, கொடியை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. ஏன் இது வரைக்கும் விஜய் சொல்லலை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு மகேஷ் பொய்யாமொழி சொன்னது தப்புன்னா கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொல்லி விஜய் எங்கேயா சொல்லியிருக்காரா? நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கரூருக்கு போறாரு ஒரு கூட்டத்துக்கு 2011-12 காலகட்டத்தில். வருகன்னு ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிடறாங்க. கரூர் மாவட்ட செயலரை கூப்பிட்டு செந்தமிழில் பேசுனதா பக்கத்துல நான் கேட்டேன். ஏண்டா வருகன்னு வைக்கலாம்னு நான் திரும்பிடுவேன்னா? நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம்டா வருக எதுக்கு இந்த வருக இதை ஒழிக்கத்தானடா நம்ம அரசியலில் தொடங்கியிருக்கிறோம். பட்டாசு போடுறது, இந்த மாலையை போடுறது, இந்த சால்வை போடுறது, இந்த துண்டு போட்டு தான் தமிழ்நாடே துண்டா போச்சுடா. அப்புறம் கூட துண்டு போடுறீங்கன்னு சொல்லி சால்வை போட்டால், இந்த பட்டாசு வெடிச்சா, மாலை போட்டால் எதுக்கு பூக்களை வீணடிக்கணும் பாரு. அப்படி கேட்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்காரு. கூட்டத்துக்கு வரும்போது சரியான நேரத்துக்கு வா, 10 மணிக்கு பொதுக்குழுனா 9:55க்கு அவர் இருப்பார். அந்த நேரம் மேலாண்மை முக்கியம் பாரு. உயிர் போனால் உயிரை விட காலம் ரொம்ப முக்கியம். காலம் பொன் போன்றதுமா? இல்லை, காலம் பொன் போன்றது இல்லை, காலம் உயிர் போன்றது. உயிர் போனால் எப்படி வராதோ அப்படி காலம் போனாலும் வராது என்ற கோட்பாடு கொண்டவர். அப்படி என்னைக்காவது விஜய் தன் ரசிகர்கள்ட்ட சரியான நேரத்துக்கு வரணும், சரியான நேரத்துக்கு போகணும்.
இருசக்கர வாகனங்களை தலைக்கவசம் அணிஞ்சு தான் போகணும். நம்ம கூட்டத்துக்கு வரும்போது மருந்து அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. நம்ம கூட்டத்துக்கு கூடிய பெண்களை நம்ம கண்கள் போல பார்க்கணும். கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க சரியாக ஒழுங்காக நடந்து கொள்ளணும். என்னைக்காவது இந்த கட்சி தொடங்கி இந்த 1.5 வருஷத்தில் பேசிய செய்தி உண்டா? நீ என்ன அரசியல்படுத்த வர? நீ என்ன அரசியல் மாற்றத்தை செய்ய வர? அரசியல் மாற்றங்கிறது அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் ஆட்சி முறை மாற்றம். அந்த மாற்றம் தேவைப்படுதுங்க. இது ஒன்று தப்பாக இருக்குங்க. சாலையில் துப்புறான், தெருவில் சிறுநீர் கழிக்கிறான், கண்ட இடத்துலையும் படுத்து கிடக்கிறான், பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு சாராயம் குடிக்கிறான். இது மாதிரி ஒரு முறைகள் இருக்குல்ல, இந்த முறையை ஒழிப்பது தானே மாற்று அரசியலாக இருக்க முடியும். அந்த மாற்று அரசியலை இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா, எங்கள் விஜய் தான் கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாரு, நீங்கள் என்னங்க எங்களை கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறதுன்னு சொல்லி மகேஷ் பொய்யாமொழின்னு கேட்கலாம். நீ கண்டிஷனை ஃபாலோ பண்ணது இல்லை, அதனால் அவர் சொல்கிறாரு. ஒரு வார்த்தையை திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் மீமாக மாற்றுறாங்க. ஏன்னா இவன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணல, அவனுக்கு குற்ற உணர்ச்சி ஆகுது. அப்போ என்ன பண்ணுறான்? இந்த வார்த்தையை மீமாக மாற்றுறான், இந்த வார்த்தையை ட்ரோலாக மாற்றுறான். தாவேக்காவை எதிர்த்து கேள்வி கேட்க எல்லாருடைய தனி மனித ரீதியாக அவனை பற்றி ஆபாசமாக பேசுறது, இழிவாக பேசுறது, அதை பற்றிய ட்ரோல் பண்ணுறது, இந்த ட்ரோலு மீமு இதை வச்சு ஒரு அதிகாரத்தை பிடிச்சிடலாம், இதை வச்சு நம்ம தற்காத்துக்கலாம், இதை வச்சு டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கும்பல் பண்ணுது. அப்போ ஒரு அந்த வார்த்தையினுடைய டெப்த் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே அந்த இடத்துக்கு போயிருந்தவங்களுக்கு உணர முடியும். ஒரு வாய் பேச முடியாத தாய் அவருடைய வலியை, அவருடைய வேதனையை அவருடைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய உறவினர்கள் இறந்தா ஐயோ தாயே, ஐயோ பிள்ளையே, ஐயோ அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி அழுதுறலாம், கதறி அழுது நம்முடைய வேதனையை வெளிப்படுத்திடலாம். அவளுக்கு தன் வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய மொழி இல்லை, அந்த மொழியும் நமக்கு புரியாது. அந்த ஆம்புலன்ஸுடைய கண்ணாடிக்கு உள்ளிருந்து அந்த வாய் பேச முடியாத அந்த சகோதரி, அந்த மாற்றுத்திறனாளி சகோதரி கதல் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மனசாட்சி உள்ள எல்லாரையும் உலுக்கி போட்டுச்சு. நான் அந்த பார்த்த பிறகு தான் நான் கரூருக்கே போனேன். அந்த பெண்ணுடைய கதறல் அப்படி அறுத்துருச்சு. 4 நாள் 5 நாள் தூக்கமே இல்லை. அந்த கரூர் விவகாரத்தில் அவ்வளவு ஆக்ரோஷமாக பேச வேண்டிய காரணம் ஏற்பட்டது அந்த மரணம் தான். அதே போல் ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு தாய், வாழ்க்கை முழுக்க கண் பார்வை இல்லை, 22 வயசு மகன், அந்த பையன் இறந்து போயிட்டாங்கிற செய்தியை நண்பர்கள் போய் சொல்கிறாங்க, நம்பலை. அந்த அம்மா அந்த பாடியை பார்த்தா சொல்லு, என் மகனே உன்னை என் வாழ்நாள் முழுக்கி நான் பார்க்கவில்லைடா, நீ எப்படிடா இருப்பேன்னு கேட்டான். இதையெல்லாம் பார்த்தவங்க யாராவது இதை வச்சு காமெடி பண்ண தோணுமா? ஒரே குடும்பத்தில் 3 பேரை இறந்தவங்க. இன்னைக்கு விஜயனுடைய ரசிகர்களாக அவங்க இருக்கலாம், விஜய்க்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, இதனால் தாவேக்காக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை அவங்க கடந்து கூட போகலாம். கடந்து போனாலும் அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கும்ல, அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய புகைப்படத்தை பார்க்கும்போது அறுக்கும்ல. இந்த கூட்டத்துக்கு விஜய் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இந்த மரணம் நிகழ்ந்திருக்குமான்னு 41 பேரில் ஒரு 10 பேர் நினைக்க மாட்டாங்க, சத்தியமாக நினைப்பாங்க. இன்னைக்கு போய் நீ கேட்டு பாருங்க, விஜய் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா அந்த மரணம் நிகழ்ந்திருக்குமான்னு அவங்கள்ட்ட கேளுங்க, சத்தியமாக சொல்லுவாங்க. 1 கோடி இல்லைங்க, 100 கோடி கொடுத்தாலும் பெத்தெடுத்த பிள்ளை வருமா? கட்டுன மனைவி வருவாளா? ஆசையாக தூக்கி முத்தம் கொஞ்சி அந்த 1.5 வயது குழந்தை குருவிஸ்ட்டு வருவானா? அப்போ அந்த இழந்த குடும்பத்திற்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? இது வரைக்கும் நீ பணம் கொடுத்துருக்கலாம், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கலாம், இனி அவங்களை மீட்டுருவாக்கம் செய்ய முடியுமா? அப்போ நீ கண்டிஷன்ஸை முழுமையாக ஃபாலோ பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. அதை எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு பெரிய கொடூரத்தை நார்மலைஸ் பண்ணுவதை ஒரு திரைப்படத்தில் வசனமாக மாற்றி அதை வச்சு மலையாள இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் கேரள வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்டவர் அடிச்சுட்டு போனாங்க, இறந்து போனாங்க. அந்த அவங்ககிட்டலாம் ஒரு வசனம் வச்சு இந்த நிதிஷ் சகாதேவ் படம் எடுப்பாரா? கேரள வெள்ளத்தில் நீங்கள்லாம் வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் வந்திருக்காது, நீங்கள் பிளாஸ்டிக் குப்பைகளெல்லாம் இப்படி வந்து கொட்டாமல் இருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கழிவுகளை அடைச்சிருக்காது, நீங்கள் மலை ஓரங்களில் வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னா மலைச்சரிவு வந்திருக்காது, நீங்கள் வந்து மலையை வந்து உடைக்காமல் இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு திருநாயை போடாமல் இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொண்டு போய் குப்பையை போடாமல் இருந்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு வெள்ளம் வந்திருக்காதுன்னு யாராவது சொல்லி அதை வச்சு ஒரு படமாக எடுத்து படத்தில் வசனமாக வச்சு அதை காமெடியாக அவர் எடுப்பாரா? செருப்பை கழட்டி அடிப்பான் மலையாளி, செருப்பை கழட்டி அடிப்பான். நீங்கள் கேரள வெள்ளத்தை வச்சியோ இல்லை கேரள மக்களுடைய உணர்வை தூண்டுவது போலவோ கேரள மக்களை இழிவுபடுத்துவது போலவோ படம் எடுத்தால் அவன் செருப்பை கழட்டி அடிப்பான். தமிழ்நாட்டுக்காரன் ஏதோ ஒரு இழிச்சா பைய, நம்ம தமிழ்நாட்டில் போய் படம் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு 41 பேர் மரணத்தை நார்மலைஸ் பண்ணலாம். அதை சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. முழுக்க இந்த மரணத்திற்கு முழு முதற் பொறுப்பு வேற எவனுமே கிடையாது, விஜய் மட்டும்தான். உலகத்துக்கே தெரியும். சிபிஐ விசாரணையும் அதை நோக்கி தான் போகும், அதை நோக்கி தான் போகணும். அப்படிப்பட்ட ஒன்றை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு படம் எடுக்க உங்களுக்கு எப்படி துணிச்சல் வருது? துணிச்சல் வந்தது மட்டும் இல்லாமல் அதை திரையரங்களை பேசி அந்த வாசனத்தை வச்சு ஒட்டுமொத்தமான இந்த தாவேக்க கும்பலும் விஜய் என்னமோ மனித புனிதர் போலவும் யோக்கியர் போலவும் தவறு போல வேற யார் மூலம் இருக்குன்னு ஆற்றுவது என்பது அப்பட்டமாக கண்டிக்கத்தக்கது. நடிகர் ஜீவா அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்காரு. இந்த வசனத்தின் மூலமாக தான் நீங்கள் வெற்றி பெறணுமா அப்படிங்கிற கேள்வியை நடிகர் ஜீவாவை நோக்கி நான் எழுப்புறேன்.
சாட்டை எடுத்து நாட்டை திருத்து